செம்மையாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு 2 ஆப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நேம் டெப்த் வால்பேப்பர் அண்ட் லிவ் கிளாக். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அது முன்னாடி போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் கேட்கும். இதை அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு ஹோம் ஸ்க்ரீனாக லாக் ஸ்க்ரீனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இருந்த என்னோட ஃபோனோட வால்பேப்பர் இந்த மாதிரி. உங்கள் ஃபோனில் இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனுக்கு இந்த மாதிரி பழைய டைப்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நேம் நோ வால்யூம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஏரோ இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஃபீல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனில் வால்யூம் அப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைலில் வரும். ஸோ அதுவே இன்னொரு டைப் இருக்குது. அதே மாதிரி ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு சைடு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீல் இருக்கும். ஃபுல் வீல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வால்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாடலில் வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.